ஸ்ரீராம ஜெயம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ரம்யா. என்னுடைய பதிவு 610. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு, ராவணன் வீழ்ச்சி ஆணவத்தின் தோல்வியா தர்மத்தின் வெற்றியா? யார் இந்த ராவணன்? ராவணன் இலங்கை நாட்டு அரசன், தீவிர சிவர் பக்தர், எல்லா கலைகளையும் கற்று சிறப்பு மிக்கவர். தன் கை நரம்பை அறுத்து வீணையில் தொடுத்து சிவனை போற்றி வரங்களை பெற்றவர். அதனாலே தன்னை யாரும் அழிக்க முடியாது என்ற ஆணவத்தோடு இருந்து தேவர்களுக்கெல்லாம் பல தொந்தரவு ரொம்ப கொடுமை செய்து அவங்களுக்கு இடையூறாக இருந்தார். அதனால் தேவர்கள் பெருமாளிடம் கோரிக்கை வைத்தனர். ராவணனை நீங்கள் தான் அழிக்கணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வைத்தனர். பெருமாளும் அவர்கள் கோரிக்கையை ஏற்று ராம அவதாரம் எடுத்து ராவணனை அழிப்பதற்கு அழிப்பேன் என்று உறுதியளித்தார். பின்பு ராமன் வனவாசம் போயிருந்தப்ப சூர்பனகை ராம மேலே ஆசைப்பட்டனால லக்ஷ்மணன் அவங்களை மூக்க அறுத்து துண்டித்து விட்டனர். உடனே ஆத்திரமடைந்து சூர்பனகை தன் அண்ணனிடம் ராவணனிடம் இந்த மாதிரி என்னை இப்படி இது பண்ணிட்டாங்க, நீ போய் அவங்கள போய் சண்டை போடு அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே ராவணனும் உடனே ஆத்திரமடைந்து ராமலட்சுமணனிடம் சண்டை போடும்போது சீதாவை கடத்திட்டு போயிட்டாங்க. இதனால் கோபம் அடைந்து ராமனும் லக்ஷ்மண் அனுமரோட உதவியோட சீதாவை மீட்டு ராவணனை அழித்தாங்க. இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, ராவணனோட வீழ்ச்சி, ராவணனோட ஆணவமே அவனுடைய தோல்விக்கு சான்றாக இருக்கிறது நம்ம தெரிந்து கொள்ள முடிகிறது. அதனால் ராமரும் அதேபோல் ராவணனை கொண்டு தர்மத்தை நிலைநாட்டுகிறார். நன்றி, வணக்கம்.